இத்தொடர்பான கூடுதல் கருத்துக்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு குபேந்திரன். தன்னுடைய கருத்துக்கள், தான் பேசி வரக்கூடிய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக தம்பி விஜய் கருத்துக்களை பேசி வருகிறார். அதை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் என்கிறார் சீமான். எப்படி புரிஞ்சுக்கலாம்? சீமான் அவர்கள் வரவேற்ற விஷயம் அந்த கொள்கை மட்டுமல்ல, ஒரு புதிய இளைஞர்கள் தரப்பை விஜயும் கையில் வைத்திருக்கிறார். அவர் அடுத்த 26 களமிறங்க போகும்போது நாம் தமிழருக்கான ஒரு வாக்கு வங்கியில் நிச்சயமாக இளைஞர்கள் எத்தனை பங்கு இருக்கிறது, இப்போ எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவை காட்டிலும் அதிகமான வாக்கு வங்கியை இளைஞர்கள் மத்தியில் வைத்திருப்பவர் நடிகர் விஜய். அவர் கட்சி தொடங்கிய சில நாட்களில் இதே சீமான் அவர்கள் கூட்டணி வைத்துக்கிறார் என்று கேட்ட கேள்விக்கு என்னிடம் இந்த கேள்வி கேட்கக்கூடாது, அவர் எனக்கு பின்னால் கட்சி தொடங்கியிருக்கார், அவரிடம் நீங்க போய் கேட்க என்று சொன்னவர் சீமான் அவர்கள். ஆனால் சமீபத்தில் என்ன சொன்னார்னா, நானும் அவரும் கூட்டணி செய்வதில் தவறில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார். எனவே அவருடைய அந்த சீமானுடைய வரவேற்பு, அந்த அவர் சார்ந்த கொள்கைகளை நடிகர் விஜய் பேசுவதாக சொல்கிற அந்த பாராட்டுரை எல்லாமே அடுத்து வரப்போகிற அரசியலில் கூட்டணி வைத்து போட்டியிடுவதற்கான ஒரு பெரும் முயற்சியை சீமான் அவர்கள் தொடங்கி இருப்பதைத்தான் காட்டுகிறது. மிக்க நன்றி திரு குபேந்திரன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாகவும் அவர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.